தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே காங்கிரஸில் இருந்து திருச்சி வேலுசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. இன்னொரு மிக முக்கியமான அரசியல் நகர்வு, அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கிறது. இவர் டெல்லி போனார், அவர் டெல்லியிலேருந்து இங்கே வந்தார். அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் அறிவிக்கப்பட்டுச்சு. என்டிஏ கூட்டணி ஆட்சின்னும் அறிவிக்கப்பட்டுச்சு. இதை சரி பண்ணுறதுக்காக எடப்பாடி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, எம்பி எல்லாருக்கும் விருந்து வச்சுட்டாரு. நேற்று செயற்குழுவும் முடிஞ்சிருக்கு. இந்த கூட்டணியை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்க எடப்பாடி ராஜதந்திரம் மிக்கவர்னு. ஓகே, இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் ராஜதந்திரி. அப்ப இன்னும் எதிர்காலத்தில் என்னவும் செய்வார்னு அர்த்தம். ராஜதந்திரி நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கே சொல்லிட்டு இருக்கிறவன்ல. ஓகே, அவன் செய்ய வேண்டியதை மனதில் வச்சுக்குவான். வெளியில பேசுறதுக்கு அது சம்பந்தம் இருக்காது. அதற்கு பேர் தான் ராஜதந்திரி. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசினா அவன் ஹரிச்சந்திரன். இவரை ராஜதந்திரின்னு செயற்குழுவே சொல்லிருச்சு இல்ல. அதுக்கப்புறம் அதுல இருந்து இங்க புரிஞ்சுக்க வேணாமா, இதெல்லாம் இடைக்கால ஏற்பாடுதான் ஐயா, எங்கிட்ட வேற திட்டங்கள்லாம் இருக்கு என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள். புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுங்கள், இல்லாட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அதிமுக இது பிஜேபி மிரட்டினால இப்ப அதிமுகவோட காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்களா? அப்படி அவர்கிட்ட கேட்கணுங்க. நான் தான் வெளிப்படையா சொல்லிட்டேன். எனக்கு கோனார் நோட்ஸே போட்டா அப்புறம் திரும்பி கேக்குறீங்களே. இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வளையிற மாதிரி வளைஞ்சிருக்காங்க. இது நிரந்தரம் இல்லை என்பதை தான் அங்க வார்த்தையில சொல்றாங்க. எங்க பொதுச் செயலாளர் பெரிய ராஜதந்திரி, அவரை பாராட்டுகிறோம்னா, ராஜதந்திரினா என்ன? சாணக்கியன் அர்த்தம். சாணக்கியன் வேற, சந்திரகுப்தன் வேற. ஓகே, புஜபலம் மிக்கிறவன் சந்திரகுப்தன், மூளை பலம் மிக்கிறவன் சாணக்கியன். புஜபலம் மிக்கிறவனுக்கு மூளை இல்லைன்னு தானே மூளை இருக்க போய் ஆலோசனை கேட்டான். ஆனா இவர்கிட்ட ரெண்டுமே இருக்குன்னு அவங்க கட்சிக்காரன் சொல்றாங்க. அதனால ராஜதந்திரி என்பவன், நான் முன்னாலே சொன்னதை போல, நாளைக்கு நான் இதை செய்ய போறேன், 10 நாள் கழிச்சு அதை செய்ய போறேன் அப்படின்னு முன்னால சொல்லிட்டு செய்வது ராஜதந்திரம் அல்ல. என்ன செய்வோங்கிறதுக்கு இப்ப உங்களை காலி பண்ணணும் ஒரு முடிவு பண்ணுங்க. இப்ப உங்க தம்பி கூட வந்திருக்க பையனா உடனே உங்களை பார்த்து என்னடா நினைக்கிறேன் அப்படின்னு பாரு. நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா நான் பல பேர்கிட்ட பல பாடம் கத்திருக்கேன். அது தம்பி வாங்க வாங்க அப்படின்னு கட்டி பிடிப்பேன், பின்னால குத்திடுவேன். ராஜதந்திரங்கிறது இதுதான். உடனே காட்டிட்டா யதார்த்தம். ராஜதந்திரம் என்பது அவருடைய செயலுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அவர்கள் எதை செய்ய போகிறார்களோ அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத வகையில் செயல்படுவது. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன இந்த புள்ளியோட இன்னொரு விஷயத்தை கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல சொன்னாங்க. ஆனா 2 நாள் கழிச்சு பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அதிமுக தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, உங்களுக்குள்ளே உண்மை தெரிஞ்சிருக்கு, உடனே உங்களுக்கு புரியல. நான் லேசா ஸ்பார்க் பண்ண உடனே டக்குன்னு வருதா? இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லி 4 நாள்லயே மாத்தி சொல்றாங்க. அப்ப அவங்க எப்படி வேணாலும் பேச தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். அதைத்தான் செயற்குழுல இவர் ராஜதந்திரின்னு சொல்லிட்டாங்க. அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு இருப்பதெல்லாம் இதுதான் நிலை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எதிர்காலத்தில் எந்த முடிவையும் எங்கள் பொதுச் செயலாளர் எடுப்பார், அவர் பெரிய கெட்டிக்காரர், ராஜதந்திரி அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சந்தேகம் தான், நான் என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதி 234 தொகுதின்னு சும்மா கனவுல பேசிட்டு இருக்காரு. அவருக்கு தோல்வி பயம் வந்துட்டு எங்க கூட்டணியை பார்த்துன்னு நேத்தி பேசியிருக்கிறாரு எடப்பாடி. எல்லா கட்சியும் அப்படித்தாங்க பேசுவாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதால உங்களுக்கு குறிக்கோளா இருக்க முடியும். நான் ஜெயிக்கவே மாட்டேங்க அப்படி சொல்ற யாராவது தலைவர் சொல்லுங்க. இது ஓவர் கான்பிடென்ட் இல்ல? 234 ஓவர் கான்பிடென்ட் தாங்க. ஆனால் அப்படித்தான் தலைவர்கள் பேசுவார்கள் என்பது யதார்த்தம். ஓகே, இது கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு அரசியல் இருந்துட்டு நீங்க இப்படி கேட்க கூடாது. ஒரே தலைவர்கள் உச்சகட்ட வெற்றியையும் பார்த்திருக்கிறோம், மோசமான தோல்வியையும் பார்த்திருக்கிறோம். இந்திய நாட்டுடைய அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டு அடிமை இந்தியாவிலே 37லேயே தொகுதியில் அன்னபோஸ்டா வெற்றி பெற்ற காமராஜரே, அவ்வளவு பெரிய செயல் வீரர், அவ்வளவு பெரிய சாணக்கியன், அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவரே தேர்தலில் தோத்து போனதை பார்த்தோம்ல. இதுக்கப்புறம் போய் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் நம்ம ஆசையை சொல்லிட்டு இருக்கலாம், முடிவை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை சொல்வது எதற்கென்றால், ஒரு தலைவர் அப்படி பேசுறாரு, முன்னணி தலைவர்கள் பேசுறாங்கன்னா கட்சியில் இருக்கிற தொண்டர்களை எதை இழந்தாலும் மீட்டு விடலாம், தன்னம்பிக்கை இழந்துட்டா மீட்ட முடியாது. அந்த தன்னம்பிக்கையோடு தொண்டர்களை அப்படியே வைத்துக் கொள்வதற்கு இப்படி பேச வேண்டியது அவசியம், கட்டாயம். அதை புரிந்து கொண்டுதான் பேசுறாங்க. அது நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. ஓகே, இப்போ இவர் தோல்வி பயத்தினால அப்படி பேசுறாங்கன்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே தான் இவரும் சொல்றாரு. நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போன எடப்பாடி சொல்ற போதும் அவர் தோல்வி பயத்துல பேச இவர் சொல்றாரு. 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. அது அப்படிதான் பேசுவாங்க. ஓகே,
முடிவு இப்ப இல்ல 10 மாசம் கழிச்சு வரப்போற தேர்தல் முடிவு இன்னைக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு 24 மணி நேரத்திலே மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்தெல்லாம் பார்த்துட்டோம். இது இந்த புள்ளியில இருந்துங்க இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட, ஏன்னா ஒரு நாளே அரசியல்ல ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கமிட் ஆயிருக்கிறது ஒரு பெரிய அரசியல் தவறு இல்லையா அது? ஐயோ இவ்வளவு நேரம் என்னங்க பேசிட்டு இருந்தா? ஒரிஜினலா கூட்டணி வைக்கணும் இப்பயே அறிவிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள புரிதல் இருந்து அன்பு இருந்தா பண்ணுவாங்களா? இல்ல, இவர் அவர் நம்பல, அவர் இவரை நம்பல, ரெண்டு பேரையும் மக்கள் நம்பல. அதனால இப்ப இந்த அறிவிப்பு போட்டிருக்காங்க. அரசியலில் சரியான கூட்டணி என்பது எப்போ முன்னாலே இந்த 10 மாசத்துக்கு முன்னால சொல்ல மாட்டாங்க. தேர்தல் நெருங்குற போது, இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படுற போது தான் வரும். உங்களுக்கு இன்னும் நல்லா சொல்லணும்னா, இந்திய நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலேயே மிக மோசமான சூழ்நிலையில் ஒரு தேர்தல் வந்தது 77 எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே. அந்த எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே இந்த தேர்தல்ல கூட்டணியை பத்தி ஏதாவது வெளிப்படையா யாராவது சொன்னாங்களா? எல்லா இடத்துலயும் ஒரு சின்னத்துல போட்டி போடலாம்னாங்க. அப்படி எடுக்கிற போது கூட அதுல ஒரு முடிவு எடுக்க முடியாம தமிழ்நாட்டில் தனி சின்னத்தில் நம்ம போட்டி போட்டோம் காங்கிரஸ்ல, ஸ்தாபன காங்கிரஸ். அதுதான் வெற்றி பெற்றது. கூட்டணியில ஒன்னா இருக்காங்களா இல்லையா, ஒரு சின்னத்துல நிக்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் வேற. மக்களை அந்த கடைசி நேரத்தில் மக்களின் நம்பிக்கையை பெறுகிறது கூட்டணி எதுவோ, தலைவர் யாரோ அவர்களுக்கு பின்னாலே மக்கள் போவார்கள். அதுதான் வெற்றி அடி. ஐயா, இப்ப இந்த மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதிமுக பாஜக கூட்டணி மெகா கூட்டணி இல்லையா? எங்க இதை விட எப்படி உங்களுக்கு புரிய வச்சுக்க முடியும்? அது தோல்வி கூட்டணிங்கிற சொல்றாங்க, உங்களுக்கு புரியலையா? அது இதுதாங்க எடப்பாடியோட ராஜச்சந்திரன். இதுல இருந்தா தோத்து போகணும் தெரிஞ்சாலும் இப்போதைக்கு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தோக்குற மாதிரி காட்டி நாளைக்கு ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஐயா, இந்த கூட்டணிக்குள்ளார விஜய் வரத்துக்கான வாய்ப்புகள், பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க பக்கட்டும் பேசிட்டு இருக்கு. அப்ப அதிமுக பாஜக விஜய் இதெல்லாம் வந்தா ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர, எங்க பாசிச ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்ற விஜய அந்த பாஜக கூட கூட்டு செய்வான்னு சொன்னா ஒண்ணும் நீங்க புரிஞ்சுக்கல. அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தா அவருக்கு வேற ஏதோ பாதிப்புன்னு அர்த்தம். ஜனநாயக நாட்டில் ஒரு மோசமான பாசிச சூழ்நிலை இருக்கு, சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த பாசிசத்தை பாஜகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய குறிக்கோள். அந்த முதல் கூட்டத்தில் பேசிட்டாருல, அப்புறம் அவர் எப்படி நீங்க பிஜேபியோட கூட்டணி சொல்றீங்க? ஒரு கொள்கை எதிரின்னு சொல்றாரு. இப்ப கொள்கை எதிரி பாஜக சார், அவங்களுடைய கொள்கை எதிரி பாஜக. ஆனா திமுகங்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்காக இந்தியாவில் ஒரு நாடு இருந்தாதாங்க தமிழ்நாடே இருக்க முடியும், நீங்க இருக்க முடியும், நான் இருக்க முடியும். அந்த கொள்கை எதிரியை விட்டுட்டு இங்க இருக்க திமுக இருந்தாலும் இல்லாட்டி நீங்களும் நானும் வாழ முடியும். மத்தியில் ஆட்சி அழிஞ்சு போச்சுன்னா நாடே இருக்காத. எது முக்கியம்? மத்தியில் இருப்பதை வைத்துக் கொண்டுதான் மாநில உரிமையிலே நாம பேச முடியும். ஆட்சி இருந்தா தானே, வீடு இருந்தா தானே சார் நீங்க உள்ள பெட்ரூம் எது ஹால் எதுன்னு பேசுவீங்க. வீடே இல்லாத இடத்துல சும்மா கற்பனையிலே அந்த மூலையில ஏசி வைப்போம், இந்த மூலையில ஒரு சோபா போடுன்னு பேசிட்டு தான் பைத்தியம்னு அர்த்தம். அதனால மத்தியில் ஜனநாயக சக்திகள் யார் வேணாலும் ஆட்சி இருக்கட்டும், ஆனால் இந்த பாசிச சக்தி ஆட்சியில் இருக்கக்கூடாது. இத பாசிசம் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். உலக வரலாற்றிலே ஒரு மோசமான ஒரு ஆட்சியை, ஹிட்லர் ஆட்சியை தான் பாசிச ஆட்சி, முசோலினி நாசிச ஆட்சி இப்படி எல்லாம் சொன்னாங்க. அந்த ஆட்சியோடு ஒப்பிட்டு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் அதான் நான் சொன்னேன், சொன்னதற்கு பின்னால் அவர் போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு ஏதோ ஆகி போச்சுன்னு அர்த்தம். அவர் சேராம இருக்கும் போது நீங்க சேர்க்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஆகி போச்சுன்னா. கண்டிப்பா இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரன் வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாரு, பாத்தீங்களா? யாருங்க தினகரன்? இந்த பேப்பர் வருது அதான் இல்ல, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதோட ஏதோ விபத்துல யாரோ சில நேரம் வந்துடுறாங்க, என்ன பண்றது? பழைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேச மாட்டீங்க. தமிழ்நாட்டுடைய தலையெடுத்துங்க, தியாகம் பண்ணவன், உழைச்சவன், அறிவு இருக்கிறவன், மக்களுக்காக சேவை செய்யறவன் பற்றி பேச விட்டு ஏதோ விபத்துல ஏதோ 4 பேரை வச்சுக்கிட்டு காசை வச்சுக்கிட்டு ஏதோ பண்றதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்க போறது இல்லை. அதிமுக பத்தி கேட்டீங்க, நம்ம சொன்னேன். விஜய பத்தி கூட கேட்டீங்க, சொன்னேன். நீங்க சொல்ற தினகரனுக்கு பின்னால எவ்வளவு பேர், ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா? எதுக்குங்க அது? அதெல்லாம் பேசி நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம், வேற ஏதாவது பிரயோஜனம். இப்ப அதிமுகவில் இருக்கிற, அதாவது ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க. இப்ப எடப்பாடி முதல்வர் இவங்க எல்லாரும் போவாங்களா? ஓட்டு கேட்க போவாங்களா? அவங்க வரட்டு வராம போட்டு, அவங்க இல்லாமதான் சார் போன தடவை தேர்தல் சந்திச்சாங்க. புதுசா கேள்வி கேட்குறீங்க. அவங்க வரணும்னு இவரும் கூப்பிடலையே,
அவங்களா வந்து சேர்ந்துக்கிட்டுங்கிறாரு. அது அங்க கட்சியினுடைய பிரச்சனை, யார் வரணும் போகணும். இந்த பாஜக ஒரு கட்சியை அறிவித்தவரே அத்வானி தானே. அத்வானி ரத யாத்திரை போனவர், பொட்டி தூக்கிட்டு போனவர், மைக் அட்ஜஸ்ட் பண்ணவர், எடுபடி வேலை செஞ்சவர் தானே மோடி. இப்ப அத்வானி எங்க இருக்கிறார், இவர் எங்க இருக்கிறாரு, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அது அந்த காலம், அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னைக்கு என்னவோ அதைத்தான் நம்ம பேசணும், இன்னைக்கு இருக்கிற நம்ம என்னவோ அதை பத்தி பேசணும். இப்ப கண்டிப்பா இப்ப இந்த அதிமுகவினுடைய இந்த பிரிவு, இந்த தேர்தல் ஆணையத்துல இப்ப ஒரு வழக்கு புதுசா வந்திருக்கு பாத்தீங்களா? திரும்ப அந்த ரெட்டலை வழக்கு வந்து லைம் லைட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க எடப்பாடிய ராஜதந்திரின்னு சொல்றீங்க, அமித்ஷா திரும்ப தன்னுடைய ராஜதந்திரத்தை இறக்கிட்டாரு பாத்தீங்களா? இப்பதான் நீங்க இப்ப நான் சொன்னதை ஒத்துக்கிட்டீங்க. எடப்பாடியா வளைஞ்சு போறாரு, நெஞ்சு போறாரு, புரியுதா? இதெல்லாம் இப்போதைக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் பண்ண முடியாது. தெரியுதா? 6 மாசத்துக்கு அப்புறமா தான் நம்ம வேலையை காட்டணும். இப்ப இப்படித்தான் இருக்கணும் என்றுதான் எடப்பாடி இருக்கிறார் என்பதை அவங்க கட்சி செயற்குழுவே தீர்மானமே போட்டு சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? இல்ல, தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கை திரும்ப எடுத்துட்டு வருது எடப்பாடி மேல அமித்ஷாக்கு நம்பகத்தன்மை இல்லையோ? இல்ல சார், இப்படியே பதட்டத்தை வச்சு கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, நீ அப்படி வர்றியா, நான் இப்படி வர்றேன். அதாவது 2 உண்டு. ஓகே ஓகே, ஒருவனை எதிர்த்து அடிப்பது, ஒருத்தனை அணைத்து அடிப்பது. ஓகே ஓகே. திருதராஷ்டிர ஆலிங்கனம் கேள்விப்பட்டீங்களா? இல்லங்க இல்ல. திருதராஷ்டிரம் மட்டும் கட்டி பிடிச்சானா அவன் காலியா. ஓகே ஓகே. அது மாதிரி பிஜேபி யாரை கட்டி பிடிச்சாலும் அவன் காலி ஆயிடுவான். இது எடப்பாடி நல்லா தெரியும்ல. போன தடவை ஒரு தோத்ததுக்கு அதான காரணம், அது அவரே சொன்னாரா? அப்புறம் ஒரு நல்ல மாட்டுக்கே ஒரு சூடுங்கிறான். ஆட்சியே உங்களால போச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எடப்பாடினா அவ்வளவு விவரம் தெரியாத ஆளா நினைக்கிறீங்க? அது நீங்க தான் சொல்லணும். இல்ல அவர் நான் ஒண்ணும், நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, பெரிய கோட்டு சூட்டு போட்டு மெட்ராஸ்ல கொஞ்சம் திருச்சி மாதிரி பெரிய ஊர்ல பிறந்து அரசியலுக்கு வந்தா அவன் தான் விவரம் நினைக்காதீங்க. அரசியலை முழுமையா தெரிந்தவன் எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல பிறந்து, அதற்கு உதாரணம் பெருந்தலைவர் காமராஜ் தான். ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன நடக்கும், மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத அனுபவ ரீதியாக படித்தவர்கள். அந்த அடிப்படையில் நான் எடப்பாடியை பார்க்கிற பார்வை என்பது, அவர் சிலுவம்பாளையம்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார். அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அங்க இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள், வாழ்க்கையில படுற கஷ்டங்கள், இதெல்லாம் அனுபவ ரீதியாக கடந்து அந்த ஊர்ல ஒரு பிரமுகராக வர்றாரு. அதுக்கப்புறம் பக்கத்து 4 ஊர்ல தெரிஞ்ச மாதிரி வர்றாரு. அப்புறம் ஒன்றிய செயலாளராக வர்றாரு. அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகிறாரு. எம்எல்ஏ வந்து கொஞ்ச நாள் போறாரு. இதெல்லாம் தாண்டி எல்லா மட்டத்திலும் அனுபவ ரீதியாக பாடத்தை கற்றவர் வந்திருக்கிறார். நேரடியா போய் உட்காரல. அதனால அவர்கிட்ட அனுபவ முதிர்ச்சி இருக்கு என்பதை நீங்க புரிஞ்சு கொண்டால்தான் நான் மற்ற சொல்ற விஷயங்களை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, கடைநிலையிலிருந்து வந்ததுனால அது என்ன, எல்லா மட்டத்தில் என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரியுது. ஓகே, இப்ப ஒரு கூட்டணியை குறித்து அறிவிக்கணும் அப்படின்னா ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டி அறிவிப்பாங்க. அதெல்லாம் பண்றதெல்லாம் நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? இதுக்கு எல்லா கட்சியும் விதிவிலக்கு கிடையாது. எல்லா கட்சியும் உண்டு. எல்லா கட்சியும் முதல் நாள் பேசுறதுக்கு அடுத்த நாள் அப்படியே மாறி பேசுறதெல்லாம் உண்டு. அதையெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்து நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பல வழக்குகளை சந்திச்சு வந்திருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா எமர்ஜென்சி பீரியட்ல என் மேல கொலை வழக்கே போட்டாங்க. 71 தேர்தலையே அப்போதே நான் பேசுறது என் மீது 3 நாள் வழக்கு போட்டது. எனக்கு இந்த அனுபவ பாடத்தில் அந்த முதிர்ச்சி தான் இதெல்லாம் சொல்ல முடியுது. நீங்க அதையும் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால சொல்ல முடியும். கண்டிப்பா. அதனால கொஞ்சம் பொறுமையா இந்த அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு டேர்மை பயன்படுத்துறார். பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சியை தமிழகம் ஏத்துக்குமா? அப்படி ஒரு நெருக்கடியை நோக்கி இல்ல நடக்க போறதுல அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அவரு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கட்டுமே. நீங்க அவரை போய் பாவம் ரொம்ப தொந்தரவு பண்ணீங்க. ஏன் சார் இப்படி நடக்காதுன்னு சொல்றீங்க? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப இவருக்கு எதிராக நீங்க நாடகம் போட போறீங்களா? இல்ல நாடகத்தை பிஜேபி ஆட்சி பிடிக்கிற மாதிரி அதை காட்ட போறீங்களா? இல்ல சினிமா எடுக்க போறீங்களா? தமிழ்நாட்டுல அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதிமுகவோட கூட்டணி ஆட்சியில் அமைக்க திமுக சேர்ந்து கூட்டணி வச்சாலும் இல்லைங்க. பாஜகவோட திமுகவும் அதிமுக சேர்ந்து பிஜேபி ஆட்சி கொண்டு வரணும் முயற்சி பண்ணட்டும். ஜெயிக்குதான் பாருங்க. நடக்காது. அப்பதான் நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அதாவது உங்க கூட சேர்ற போது பலம் கூடணும், சேர்ற போது பலம் குறைஞ்சதுதான். இதுக்கு ஒரு உதாரணம், இந்த மெகா கூட்டணி ஒரு வார்த்தை பண்ணீங்களே, தமிழ்நாட்டில் ஒருத்தர் இதே மாதிரி மெகா கூட்டணி 14 கட்சி கூட்டணி வந்துச்சு இல்ல, அந்த ஓட்டு எவ்வளவு வாங்குச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தனி கட்சி வாங்கின ஓட்டு கூட 14 கட்சி சேர்ந்து வாங்கல. ஆக அரசியல் கூட்டணி என்பது பள்ளி கணக்கு அல்ல. 5 5 10 சொல்றதுக்கு
5 4 வரலாம், 3 வரலாம், 5 15 வரலாம். இது பாஜக கூட யார் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் இவருடைய பலத்தை இழந்து விடுவார்கள். இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. வாலி யார் கூட போடி போட்டாலும் அவனுக்கு எதிரிடைய பலம் பாதி அவனுக்கு வருமா. ஓகே. ஆனா இங்க பாஜக கூட யார் போனாலும் இவருடைய பலம் பாதி போயிடும். இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவங்க போய் சேருவான்? டெம்பரவரியா ஏதோ அப்படி இப்படி பாவலா பண்ணுவான். கடைசி நேரத்தில் இருக்கு, தேர்தல் அறிவிக்கிற போதில் இருக்கு, அன்னைக்கு தான் நீங்க என்ன நினைச்சுப்பீங்க. கண்டிப்பா இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, அது வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி. ஆனா பாமக தேமுதிக இவங்களுடைய நிலைப்பாடு தெரியாம இருக்கே சார். சார் அது நீங்க இந்த கேள்வியே இப்போதைக்கு தேவையில்லாதுங்கிறத நான் முன்னால சொன்னதை யோசிச்சாலே போதும். தேர்தலுக்கு 10 மாசம் இருக்கு. ஓகே. எங்க இந்த ஊர்ல தாங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வித்ரா பண்ற போது ஒரு புதிய கூட்டணியை உருவானதை பார்த்தோம்ல. இத பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது? எதுவும் நடக்கும், எப்படி நடக்கும்? நான் திரும்பவும் சொல்றேன், உங்களே பேட்டியில ஏற்கனவே சொன்னதுதான். இந்தியாவில் காங்கிரசும் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி சேராது. வேற எந்த கட்சியும் யாரோடு சேர்ந்தாலும் நான் ஒன்னும் ஆச்சரியப்பட மாட்டேன். அந்த யதார்த்தத்தை நான் புரிந்து கொண்டிருப்பதால் தான் சில நேரத்தில் பாராட்டவும் செய்றீங்க, சில நேரம் திட்டவும் செய்றீங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையை பேசினால் அதை ஏற்றுக்கொண்டுதான். நன்றிங்க. வணக்கம். நன்றி.